மகர ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப திங்கிங் ப்ராசஸ் கொண்டவங்க தான். ஆனால் அதெல்லாம் அவங்க டக்குன்னு செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. பெனிஃபிட்டை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் ஒரு வாடகை வீடு கூட எங்களுக்கு பெருசாக அமையலை, எங்களால் அந்த மாதிரி ஒரு ரெண்ட் கொடுத்து இருக்க முடியல அப்படின்னு யோசித்தவங்க எல்லாருமே இந்த 138 நாள் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய மகர ராசிக்கு ஒரு கரம் நமக்கு கிடைக்காதான் ஏங்கி இருந்த காலம் இந்த 10 வருடம். ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த 138 நாள் உங்களுக்கு பல கரங்கள் கை கொடுக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்க வெள்ளை நிறம் நீங்க ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னா கருப்பு கலர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்கும், பண வரவு கொடுக்கும். வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னும் போது பௌர்ணமியில் ஒரு அம்பாள் கோயில், அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ சக்கரம் பிரதிஷ்டை பண்ண கோவில் இல்லை மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர சனி பயிற்சி 3ஆம் இடத்துல சனி இருக்காரு, முயற்சி ஸ்தானத்திலேயே உட்காந்துருக்காரு. இப்போ வக்கரம் ஆகும்பொழுது அவங்களுக்கு எனக்கு எல்லாமே நல்லதாக கிளிக் ஆகிடுமா, இதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி. மகர ராசி நேயர்கள், நான் இவங்களுக்கு விருச்சிகத்துக்கு சொன்ன மாதிரி தான், அம்மா எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னும் எதுவுமே எங்களுக்கு ஆரம்பித்த பாடு இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஆந்தி வேலை இருக்குது, எடுத்து இப்போ நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான். மகர ராசிக்காரங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர், ரொம்ப திங்கிங் ப்ராசஸ் கொண்டவங்க தான். ஆனால் அதெல்லாம் அவங்க டக்குன்னு செய்வாங்களான்னா செய்ய மாட்டாங்க. ஒரு ஆள் நம்மளை அவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதோடைய பெனிஃபிட்டை மட்டும் அவங்க பார்த்துட்டாங்க ஒன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டேஸ்ட் மட்டும் அவங்க ஃபீல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. பதவியாக இருக்கட்டும், வாழ்க்கையில் ஒரு பேர் புகழாக இருக்கட்டும், பணம் காசாக இருக்கட்டும், அதை பார்க்கறது வெறுக்கும் மட்டும்தான் இந்த மகர ராசிக்காரங்க தயக்கத்தோடு ஒரு வேலையை செய்யும். பட் ஆனால் அதை ஒரு டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் யார் சொன்னாலும் அந்த காற்று நிற்காது, அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடிக்கிட்டே இருக்கும். அதுதான் மகர ராசிக்காரங்க. இப்போ அப்படின்னா அவங்களுக்கான குட் டைம், 7.5 சனியெல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆனாலும் எங்களுக்கு இன்னும் அந்த ஒரு நல்ல காலம் வரலையே அப்படின்ல. 138 நாள் உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக புரட்டி போட போகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஒரு சைக்கிள் வாங்குறதுக்கு கூட வழி இல்லை, எங்களுக்கு வேலை கிடைக்கல, நாங்கள் ஒரு வாடகை வீடு கூட எங்களுக்கு பெருசாக அமையலை, எங்களால் அந்த மாதிரி ஒரு ரெண்ட் கொடுத்து இருக்க முடியல அப்படின்னு யோசித்தவங்க எல்லாருமே இந்த 138 நாள் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய காலம். இதில் இந்த திருமணம், தொழில், வேலை, இது 3 தான் வாழ்வாதாரம். இது படிப்பு, குழந்தைகளாக இருந்தால் படிப்பு என்ன பண்ணலாம், முயற்சியில் அவங்க வெற்றி ஆகிறதுக்கு? ஆக்சுவலாக குழந்தைங்க படிப்பு மட்டும் முயற்சி போடணும். ஏன்னா 7ல் நமக்கு குரு பகவான் பார்க்க போகிறாரு. ஸோ அப்போ அங்கே என்னென்னா நண்பர்களுடைய கூட்டணி ஜாஸ்தி சேர்ந்துடும். நண்பர்களோடைய ஜாலியாக இருக்கலாம், நண்பர்களோட பேசலாம், நண்பர்களோட செய்யலாம், புது புது நண்பர்கள் கிடைக்கலாம். அப்படின்றதுனால அவங்க படிப்பில் கொஞ்சம் அப்படியே பின்தங்கி தான் போவாங்க. படிப்பு கொஞ்சம் டல்லாக இருக்க தான் செய்யும். பட் அது நீங்கள் தான் முயற்சி போட்டிங்கன்னா நீங்கள் என்ன டெஸ்டினேஷன் அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை அடைஞ்சிடலாம். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் மனசு வைக்கணும் ஒன்று. பட்டு அப்படி ஜாபோ, ஃபேமிலியோ, மனைவியோ அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ தான் உங்கள் மனைவி உங்களுக்கு ஒரு கை கொடுப்பாங்க, அம்மா ஒரு கை கொடுப்பாங்க, நண்பர்கள் ஒரு கை கொடுப்பாங்க, பார்ட்னர்ஸ். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், நீ எனக்கு பார்ட்னராக சேர்ந்துக்கப்போ, ஒர்க்கிங் பார்ட்னராக இருப்பா அப்படின்னு சொல்லி புதுசாக உங்களுக்கு முகம் தெரியாதவர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க ஃபாரினில் இருப்பாங்க, உங்களுக்கு இங்கே ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வெளிநாட்டுக்கு இவ்வளோ வருஷம்லாம் ட்ரை பண்ணிகிட்டே இருந்திருப்பாங்க. அது உங்களுக்கும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ புதுசாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். சும்மா ஒரு முயற்சி போட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் இருக்கும். உங்களுக்கு அதே மாதிரி 2வது குழந்தைக்கு நீண்ட நாட்களாக காத்திருக்கீங்க அப்படின்னா 2வது குழந்தைக்கு சும்மா நீங்கள் ட்ரை பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ட்ரீட்மெண்ட் மூலயமானாலும் நீங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிறதுக்குலாம் நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல கரங்கள். இந்த மகர ராசிக்கு ஒரு கரம் நமக்கு கிடைக்காதான் ஏங்கி இருந்த காலம் இந்த 10 வருடம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த 138 நாள் உங்களுக்கு பல கரங்கள் கை கொடுக்கும். அந்த பல கரங்களை கை பிடிச்சிட்டு உங்கள் வாழ்க்கையில மேலே ஏறி போங்க. அடுத்த 7 ஆண்டு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதில் 2ல் இருக்கிற ராகு பிரம்மாண்டத்தை கொடுத்தாலும் 8ல் இருக்கக்கூடிய கேதுனால மன உளைச்சல் அனுபவிச்சது தான் மகர ராசிக்காரர்கள் அதிகம். இவ்வளோ கரங்கள் வந்தாலும் இதை நாங்கள் சரியாக எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன மாதிரி நிறங்களோ
வாழ்வியல் பரிகாரங்களோ கோவில் முறைகளோ தானங்களையோ பண்ணும்பொழுது இந்த மன அழுத்தம் இருக்காது, தெளிவான வழி கிடைக்கும்னா என்ன பண்ணுவோம்? அந்த நீங்க சொன்ன மாதிரி ராகு 2ல உட்காந்து நிறைய விஷயத்த பிரம்மாண்டமா குடுத்தாலும், கேது அங்க உட்காந்து தொந்தரவு குடுத்துட்டே இருந்தா, அதுவும் எங்க தொந்தரவு குடுத்திருந்தான்னா, குடும்ப வாழ்க்கையிலயும், வீட்ல நிம்மதி இல்லாத நண்பர்கள் மூலியமாவும், பார்ட்னர்ஸ் மூலியமா குடுத்தார். இப்ப நமக்கு ராகு கேது பயிற்சியும் நமக்கு கீழ வரப்போறாரு. அப்போ 2வதுல உட்காந்து பிரம்மாண்டம் குடுத்த ராகு, இப்ப சுயத்திலேயே உட்காந்து பிரம்மாண்டம் குடுக்க போறாரு. அது ரொம்ப அதில் மட்டும்தான் கவனம் வேணும். அந்த ராகு கேது மாறும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் வேணும். எடுத்த வேகத்தில் ஸ்பீடாக கொடுப்பாரு. அப்போ கொஞ்சம் தெளிவாக சிந்திக்கும்போது நல்லாயிருக்கும். ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் இருப்பார், நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுடைய நிறம் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை நிறம். சொன்ன வெள்ளை நிறத்தில் வெள்ளை நிறம் நீங்கள் ஷர்ட் போட்டிருக்கீங்கன்னா கருப்பு கலர் பேண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாரீ அப்படின்னா ஒயிட் வித் பிளாக் இருக்க மாதிரி சாரீ, சல்வாஸ் அந்த மாதிரி காம்பினேஷனில் நீங்கள் வேர் பண்ணும்போது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் கொடுக்கும், ஏற்றத்தையும் கொடுக்கும், பணவரவு கொடுக்கும். ஆக்சுவலாக இப்போ என்ன அப்படின்னா பல கரங்கள் நான் கிடைக்கும்னு மகர ராசிக்கு சொன்னேன். அதில் எந்த கரம் நல்ல கரம்ன்றது நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும். அந்த நல்ல கரம் எது அப்படின்றது உங்கள் மனம் தெளிவாகவோ உங்கள் புத்தி கிளியராக இருந்தால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்க முடியும். அதற்கு தான் வெள்ளை நிறமும் கருப்பு நிறமும் பயன்படுத்துங்கன்னு சொல்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தும்போது மனசு ரொம்ப அமைதியாகவும் தெளிவாகும். திருவோண நட்சத்திரக்காரங்க திருவோணம் நட்சத்திரக்காரங்க ரெட் கலர், ஆக்சுவலாக ரெட்டுன்றது வந்து பியோர் ரெட் இல்லாமல் ஆரஞ்சு ஷேடு இருக்கக்கூடிய ரெட்டு பயன்படுத்திக்கலாம். அது கூட நீங்கள் கருப்பு நிறத்தை மிக்ஸ் பண்ணி பயன்படுத்திக்கிங்க. இன்னும் நல்லாவே உங்களுக்கு ஒரு பிரகாசமான தெளிவான மனநிலை கண்டிப்பாக கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு, இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஊதா கலர் ரொம்ப வந்து ஒரு பயனுள்ளதாகவும் இருக்கும். ஊதா கலர் கிடைக்கல அப்படின்னும் போது சாம்பல் கலரை நீங்கள் பயன்படுத்திங்க, ஆஷ் கலர்னு சொல்லுவாங்க. அந்த கலரை நீங்கள் பயன்படுத்திக்கும் போது உங்களுக்கு பண வரவு நல்லாவே இருக்கும். அதுலேயும் வந்து இந்த கலரை நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க இந்த கலரை பயன்படுத்தும் போது 2லேயே ராகு வேற இருக்காரு. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு டேர்னிங் பாயிண்ட் யூட்டர்ன் எல்லாம் போட்டு நீங்கள் இதெல்லாம் வராது, இவங்ககிட்ட பணம் கொடுத்தோம் வராது அப்படின்னு நினச்ச பணம்லாம் வந்து சேரும். ஓகே, நீங்கள் எதிரே பார்க்க முடியாத நிறைய நற்பலன்கள் கிடைக்கும். வாழ்வியல் பரிகாரம் தானங்கள்னால் என்ன பண்ணிக்கலாம்? செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா இவங்க வாழ்வியல் பரிகாரம் அப்படின்னும்போது பௌர்ணமியில் ஒரு அம்பாள் கோயில், அதுலேயும் பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டி பண்ண கோவில், இல்லை மகாமேரு வச்சு வணங்கக்கூடிய கோவில். நம்ம இங்கே சென்னையிலே பார்த்தீங்கன்னா காளிகாம்பா கோயில், நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ராஜேஸ்வரி கோவில், ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கக்கூடிய காமாட்சி அம்மன் கோவில், காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அதே மாதிரி அவங்கவுங்க ஊரில் இந்த மாதிரி கோவில்ஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த கோவிலை பௌர்ணமி தினத்தன்று நீங்கள் போய் பால், நாட்சக்கரை, ஏலக்காய் போட்டு நீங்களே காய்ச்சி கொண்டு போய் அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு ஈவினிங்கில் நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. ஒரு ஸ்பூன் கொடுத்தா கூட போதும். அதாவது 7லேருந்து 8 இல்லை 8லேருந்து 9 இந்த டைம் நீங்கள் கொடுக்கும்போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள் எல்லாமே இனிமையாக இருக்கும். சரி, அந்த பாலும் நாட்டு சர்க்கரை ஏலக்காய் சேரும் போதே பால் மன அமைதி கொடுக்கும். சந்திரன், சுக்கிரன் இனிப்பு, ஏலக்காய் புதனும் வருவார், வாசனை நிறைந்தது, ஒரு மன அமைதி கொடுக்கக்கூடியது. அப்போ புதன் சுக்கிரன் அங்கே வந்துடுச்சுனாலே ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமான என்ஜாயபிள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா சந்திரன் தெளிவாக இருக்கணும், மனம் தெளிவாக இருக்கணும். அதுக்கு தான் நான் இதை கொடுக்க சொல்கிறேன். இதை பண்ணும்போது ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். செய்யக்கூடாத தவறுகள் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாதீங்க. அதான் சொன்ன மாதிரி தான் பல கரங்கள் வரும், அதில் எந்த கரம் நமக்கான கரம்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி யாரையும் பிளாண்டாக நம்பிடாதீங்க. இந்த மகர ராசியில் வந்து பார்த்திங்கன்னா திருவோணம் நட்சத்திரம் அப்படி தான் வந்து எல்லாரையும் எடுத்ததும் நம்பக்கூடிய ஆள். அவங்க ரொம்ப ஸ்டப்பனாக பார்க்க கரடு முரடாக இருப்பாங்க. பட் ஆனால் ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படி இருக்கும். பட் ஆனால் அவங்களுடைய மனசு ஒரு குழந்தைத்தனமான ஒரு மனசு. பட் ரொம்ப தெளிவாக இவங்க நம்ம கேப்டானவங்கள இவங்களை நம்பி செய்யலாமா இறங்கலாமா டிசைட் பண்ணிட்டு பண்ணுங்க. அது மட்டும் பண்ணாலே போதும்.